இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம ஃபோன்ல வந்து எப்படி மொபைல் ஸ்பீட் ஆக்குறது, மொபைல் ஹேங் ஆகாம இருக்கிறது, மொபைல் டெவலப்பர் ஆப்ஷன்லாம் எப்படி எனேபிள் பண்றது, ரேம் எப்படி இன்க்ரீஸ் பண்றதுன்னு அப்படின்னு இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசா வந்தீங்கன்னா, மறக்காம லைக்கும், சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கங்க. நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். இப்ப எப்படி நம்ம இது பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு உங்க மொபைல் ஃபோன்ல செட்டிங்ஸ் ஆப்ஷன கிளிக் பண்ணிக்கங்க. நான் செட்டிங்ஸ் ஆப்ஷன கிளிக் பண்ணிட்டேன். இதில பார்த்தீங்கன்னா, அபவுட் ஃபோனும் இருக்கும். உங்க ஃபோன்ல எப்படி இருக்குன்னு செக் பண்ணிக்கங்க நீங்க. நான் அந்த ஆப்ஷன காட்டுறேன். ஒவ்வொரு ஃபோன்ல ஒவ்வொரு மாரி இருக்கும். ஆனா சில ஃபோன்ல அபவுட் ஃபோன் தான் குடுத்துருப்பாங்க. இப்ப வர ஃபோன்லலாம். என் ஃபோன பார்த்தீங்கன்னா, ரெட்மி ஃபோனு. இதில நான் அபவுட் ஃபோன கிளிக் பண்ணிக்கிறேன். இதில அபவுட் ஃபோனுக்குள்ள வந்துட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நெறைய ஆப்ஷன் குடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷன நீங்க இப்ப என்ன பண்றீங்கன்னா, இதில மூவி வெர்ஷன், ஆண்ட்ராய்டு வெர்ஷன், ஆண்ட்ராய்டு செக்யூரிட்டி பேட்ச் லெவல், ஆல் ஸ்பெக்ஸ், பேக்கப் அண்ட் ரீஸ்டோர், ஃபேக்டரி ரீசெட், இம்பார்டன்ட் சேஃப்டி இன்ஃபர்மேஷன், சர்டிஃபிகேஷன் என்னென்னமோ குடுத்துருக்கானுங்க. இதில பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே உங்களுக்கு டெவலப்பர் ஆப்ஷன் தான். இதில ஒரு 8 வாட்டி கிளிக் பண்ண சொல்லுவாங்க. 8 வாட்டி 7 வாட்டி கிளிக் பண்ண சொல்லுவாங்க. நான் ஆல்ரெடி கிளிக் பண்ணி டெவலப்பர் மோட எனேபிள் பண்ணிட்டேன். நீங்க எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு காட்டும் டெவலப்பர் ஆப்ஷன்னு. இத ஒரு 8 டைம் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு டெவலப்பர் ஆப்ஷன் எனேபிள் ஆயிரும். இது எனேபிள் ஆவறனால உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா, மொபைல் ஸ்பீடா இருக்கும் கொஞ்சம். முன்ன இருந்தத விட இப்ப மொபைல் ஸ்பீடா இருக்கிற மாரி நீங்களே உணர்வீங்க. இந்த செட்டிங்ஸ கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்துக்கங்க. அடுத்து நம்ம எப்படி ரேம இப்ப நெறைய பேத்துக்கு தெரியாது. இப்ப ரேம் இன்கிரீஸ் பண்றதுன்னு ஒரு சில பழைய மாடல் ஃபோன்ல வந்து இருக்காது. அந்த ஆப்ஷன் குடுத்துருக்க மாட்டானுங்க. அத நம்ம ஒரு 2x ஸ்பீட்ல வந்து எப்படி இன்கிரீஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். அதே மாரி செட்டிங்ஸ் ஆப்ஷன்ல ஃபர்ஸ்ட்ல வந்துக்குங்க. சர்ச் ஐகான்ல போயிட்டு அனிமேஷன் அப்படின்னு டைப் பண்ணிக்கங்க. டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இதிலேயே இருக்கும் பாருங்க. விண்டோ அனிமேஷன் ஸ்கேல்னு இருக்கு பாருங்க. இத கிளிக் பண்ணிக்கங்க. இத கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, டெவலப்பர் ஆப்ஷன் அங்க எனேபிள்னால இங்க எனேபிள் ஆயிருச்சு. இதிலேயே நீங்க எனேபிள் பண்ணிக்கலாம். இத அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டே வந்துட்டீங்கன்னா, கீழ இருக்கும் பாருங்க. அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டே வாங்க. இதில பார்த்தீங்கன்னா, நான் கிளிக் பண்றேன். இதிலேயே தெரியும் பாரு உங்களுக்கு. ஃபோர்ஸ் 4x MSAAன்னு இருக்கும் பாருங்க. இத வந்து ஆஃப்ல தான் இருக்கும். இத நீங்க எனேபிள் பண்றனால உங்க ரேம் வந்து 4x ஸ்பீட்ல ரொம்ப ஸ்பீடா இருக்க மாரி உங்களுக்கு நீங்க உணர்வீங்க. இந்த செட்டிங்ஸ் இதுவரைக்கும் யாருக்குமே தெரியாது. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் தான் அப்லோட் பண்றோம். இத எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா, உங்க ஃபோன் ரேம் வந்து 2x ஸ்பீட்ல வந்து 4x ஸ்பீட்ல வந்து நல்லா இன்கிரீஸ் ஆகும். முன்ன இருந்தத விட இப்ப ஸ்பீடா இருக்கிற மாரி நீங்களே அ நல்லா ட்ரை பண்ணி பார்த்துக்குங்க. உங்களுக்கே புரியும். முன்ன இருந்தத விட இப்ப ரொம்ப ஸ்பீடா இருக்குன்னு. இப்ப இன்னொரு செட்டிங்ஸ் உங்களுக்கு ஒண்ணு சொல்லி தரேன் பாருங்க. இப்ப மொபைல் வந்து இன்னும் ரொம்ப ஸ்பீடா ஆவணும்னா நீங்க என்ன பண்றீங்கன்னா, இது அனிமேஷன் ஸ்கேல்னு இருக்கும் பாருங்க. விண்டோ அனிமேஷன் ஸ்கேல்னு. இத வந்து நீங்க அனிமேஷன் ஸ்கேல்ல இதில 3 இருக்கு பாருங்க. இது 3 அனிமேஷன் ஸ்கேலுக்கு தான். அனிமேஷன் ஸ்கேல்னா, இப்ப நீங்க வந்து ஒரு ஆப்புக்குள்ள போறீங்கன்னா, அந்த ஆப் வந்து ஸ்பீடா டக்குன்னு ஓப்பன் ஆகணும்னா அனிமேஷன் ஸ்கேல ஆஃப் பண்ணிருங்க. அது அனிமேஷனோட சேர்ந்து பொறுமையா அந்த மாரி டிசைனா வரணும்னா, உங்களுக்கு மொபைல் ஹேங் ஆகும். அந்த மாரி இருக்கக்கூடாதுன்னா நான் சொல்ற மாரி பண்ணுங்க. விண்டோ அனிமேஷனுக்குள்ள போய்க்கங்க. அப்படியே ஸ்க்ரால் பண்ணிக்கங்க. அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டு இந்த 3 இதையும் ஆஃப் பண்ணிருங்க. ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா, உங்க ஃபோனு ரொம்ப ஸ்பீடா இருக்கும். ஸ்பீடா இருக்கும்னா என்ன சொல்றதுன்னா, இப்ப ஆல்ரெடி ரொம்ப ஸ்பீடா இருக்கும். இப்ப ஸ்பீடு கொஞ்சம் கம்மியாகி ஸ்பீடா இருக்கனால ஹேங் ஆகும். இப்ப இந்த ஸ்பீட கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கிறோம். அதனால ஹேங் ஆவாது. இந்த செட்டிங்ஸ 3 ட்ரை பண்ணி பார்த்துக்கங்க. இந்த மாரி உங்களுக்கு வீடியோ புடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெல் பட்டன் ஆன்ல போட்டுக்கங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். நான் போட்டிருக்க வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ சீக்கிரம் அப்லோட் பண்றேன். அடுத்த செட்டிங்ஸ. பாய் ஃபிரெண்ட்ஸ்.